ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ஸ்பீக்ஸ். இப்போ ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க. என்ன முடிவுனா, சைனாவை அழிச்சிடணும்டா, சைனாவை தரமட்டமா ஆக்கிடணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு போரை தொடங்கி வச்சிருக்காரு. பழைய காலத்துல தாங்க இந்த துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறது, பீரங்கி எடுத்து சண்டை போடுறது, பாவை போட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரி போர் தொடங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு நாட்டு மேல போர் தொடங்கணும்னா, ஒரு நாட்டை வந்து வீழ்த்தணும்னா, அந்த நாட்டோட எக்கனாமியை வீழ்த்திடணும். அதை தான் இப்போ வந்து ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எக்கனாமிக்கலி அந்த நாடை வந்து வீழ்த்திடுவோம், அந்த நாடை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ சைனாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ ரெண்டு நாடுகளும், மிகப்பெரிய நாடுகள் ரெண்டு நாடுகளும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதனால நம்ம இந்தியாவுக்கு எதனால பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மொத்த குளோபல் எக்கனாமிக்கும் பிரச்சனை இருக்குது. மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? அமெரிக்காவுக்கே பெரிய ஆப்பு ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. சைனா இன்கேஸ் திருப்பி அடிச்சான்னு வச்சுக்கோங்க அமெரிக்காவை, அமெரிக்கா ஒன்றும் இல்லாமல் போயிடும். என்னென்னு நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸு, இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உள்ள வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் டெய்லி நம்ம அப்லோட் பண்ணுறோம். வீடியோவாக கண்டென்ட்டாக டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி வேணாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற போர், அந்த ட்ரேட் போர், இதை பற்றியும் இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு இருக்குது அதை பற்றியும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரீகேப் பார்த்துருவோம். என்ன ரீகேப்னா, இப்போ வந்து நம்ம தலைவர் ட்ரம்ப் என்ன பண்ணார், எல்லா நாடுகள் மேலேயும் டேக்ஸை போட்டார் ரீசெண்டாக. அது எந்த மாதிரி மாதிரியான டேக்ஸை போட்டு குமிச்சார். உடனே எல்லா நாடுகளும், எல்லா நாடுகளும் இல்லை, பல நாடுகள் என்ன பண்ணாங்க, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாரு, இவரை பகைச்சிக்கவும் முடியாது, எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியாது, இவர் பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பல நாடுகள் இருந்தாங்க. பல நாடுகள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல சில நாடுகள்ல ஒரு நாடு, சைனா மட்டும் என்ன பண்ணுச்சு, என்ன நீ என்ன பெரிய டானா, என்ன மேட்ரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி முறுக்கிட்டு நின்றுச்சு. இவர் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் திடீர்னு என்ன பண்ணாரு, வந்து எல்லா நாடுகள் மேலேயும் டேக்ஸ் கிடையாது, ஒரு 90 நாளைக்கு நீங்கள் மஜாவாக இருக்கலாம், 90 நாளைக்கு இந்த டேக்ஸ் எல்லாம் நான் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேக்ஸை ஹோல்டு பண்ணிட்டாரு. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சார். என்ன ட்விஸ்ட் வச்சார்னா, சைனா ஓ மேலே மட்டும் நான் டேக்ஸ் எடுக்க போகிறது இல்லைப்பா, அதுக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து டேக்ஸை ஏற்ற போகிறேன்னு சொல்லிட்டு சைனா மேலே டேக்ஸை ஏற்றி விட்டாரு. இதான் நடந்துச்சு. எவ்வளோ ஏற்றுனாலே, ஃபஸ்ட்டு வந்து எல்லா நாடுகளுக்கு முன்னாடி மேலே போடும்போது சைனாக்கு வந்து 54% டேக்ஸை போட்டு வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் சைனா மேலே 50%, எல்லா நாடுகள் மேலே டேக்ஸை எடுத்துட்டு சைனா மேலே 50% டேக்ஸை திருப்பி ஆட் பண்ணார். 54 + 50 104% டேக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சைனா பொறுத்து பார்த்தாங்க, இது சரிப்பட்டது வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே, அமெரிக்கா மேலே 84% டேக்ஸை போட்டாங்க. போட்ட உடனே நம்ம தலைவர் ட்ரம்ப் என்ன பண்ணார், என்ன நீ ஏன் மேலே டேக்ஸை போடுறன்னு சொல்லிட்டு 125% இவங்க சைனா மேலே போட்டார். நிலவரம் இங்கே வரைக்கும் நின்றுச்சு. கரெக்டுங்களா? 3-4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். இதான் இருந்துச்சு நிலவரம். இப்போ நம்ம தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 நாளைக்கு முன்னாடி சைனா சரிப்பட்டு வராது, 245% வச்சுக்கப்போ டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு டேக்ஸை பாதிக்கு பாதி ஏற்றி வச்சிருக்கிறாருங்க. இப்போ ஆக்சுவலி இது மேட்ரு என்னன்னா, இந்த டேக்ஸ் வந்து இந்த எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் குட்ஸ்னா ஐஃபோன் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்ல, இப்போ இந்த ஐஃபோன் அது மேலெலாம் இந்த டேக்ஸ் கிடையாது. இந்த டேக்ஸ் வந்து எது மேலேனா, ஈவி பைக்ஸு, சார்ஜிங் வெஹிக்கிள்ஸில் இருக்குல்ல அது மேலே, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டு, ஃபேஷன் ப்ராடக்ட்டு, துணிமணிங்க, இந்த ஃபுட்வேர்ஸு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இது மேலே தான் டேக்ஸை போட்டு வச்சுருக்கிறாரு மேக்ஸிமமாக இந்த 245%. அப்போ என்னோட கவலை இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க கவலை இல்லை, எலக்ட்ரானிக் குட்ஸ் மட்டும் தான் அவனுங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சைனாக்காரங்க இல்லையே, எவ்வளோ பெரிய ஒரு இந்த மேனுஃபேக்சர் ஹப் வச்சுருக்காங்க. எல்லா விதமான பேக்ஸாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அங்கே மேனுஃபேக்சர் வந்துட்டு வச்சுருக்காங்க சைனாக்காரங்க. அதனால தான் அது பெரிய நாடுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இது மட்டும் டேக்ஸை போட்டு வச்சுருக்கிறாரு. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து சைனாக்காரங்க இதுக்கு ரிவர்ட் பண்ணுறாங்க. என்ன இந்த மாதிரி டாக்ஸை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ சைனாக்காரங்க என்ன பண்ணாங்க, இந்த டிக்டாக் ஆப்பு, அதான் நம்ம இந்தியாவிலலாம் பேன் பண்ணிட்டாங்களே, அந்த டிக்டாக் ஆப் மூலயமா இந்த அமெரிக்கா பிராண்டுன்னு இருக்கும்ல, லக்ஸூரியஸ் பிராண்டு, என்ன பிராண்டுன்னு சொல்லணும்னா, அந்த பிரெக்கின் ஸ்டோனுன்னு ஒரு பிராண்ட் இருக்குங்க. இந்த இதெல்லாம் அந்த ஹேண்ட்பேக்கு, இந்த ஃபுட்வேரு அண்ட் ஷூஸு, இந்த மாதிரி இது வந்து லக்ஸூரி பிராண்டு. கிட்டத்தட்ட ஒரு பேக்கெல்லாம் நம்ம ஊர் காசுக்கு 20 லட்சம்
30,00,000 இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வச்சிருப்பாங்கங்க. அவங்க வச்சு ப்ரொமோஷனும் பண்ணியிருப்பாங்க. அந்த பிராண்ட் அந்த மாதிரி பிராண்ட் அர்மானி எக்ஸ்சேஞ்ச் கூட சின்ன பிராண்டு தான். ஆனா பிரிட்டிஷ் ஸ்டோன்லாம் பெரிய பெரிய பிராண்ட் சரிங்களா? இந்த பிராண்டுக்கு சப்ளை யாருன்னா சைனா தான். ரா மெட்டீரியல் சப்ளைவா இருக்கட்டும், இல்ல மேனுஃபேக்சர் இருக்கட்டும் இவங்க தான் பண்றாய்ங்க. சரிங்களா? மே ரா மெட்டீரியல் பண்ண மாட்டாய்ங்க. மேனுஃபேக்சர் தான் இவங்க பண்ணி குடுக்குறாய்ங்க. என்ன பண்ணிப்புட்டாய்ங்கன்னா, TikTokல $1400க்கு ஒரு பேக்க நாங்க மேனுஃபேக்சர் பண்ணி இவங்களுக்கு குடுக்குறோம். இவங்க வந்து உங்களுக்கு கிட்ட $34,000க்கு வித்துக்கிட்டு இருக்கிறாய்ங்க. அப்படின்னு சொல்லிட்டு TikTokல இந்த மாரி பல பல பிராண்ட வந்து கலாய்ச்சு போட்டு விட்டாய்ங்க. டீ ஷர்ட் வந்து நாங்க $10க்கு மேனுஃபேக்சர் பண்றோம். நீங்க வந்து $150க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதனால அந்த பெரிய பெரிய பிராண்ட் அமெரிக்கன் பிராண்ட் தானே அதெல்லாம். அங்க அந்த கம்பெனியோட வேல்யூ இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சேல் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. உடனே இப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் எக்கனாமிக்கலி அமெரிக்காவும் அடி வாங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? பெரிய பெரிய பிராண்டுங்க. ஒரு பேக் விக்கலன்னா கூட ஒரு பேக் 20,00,000 30,00,000 வித்துக்கிட்டு இருக்காய்ங்க. வித்துக்கிட்டு சடனா நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? சொல்லுங்க நினைச்சு பாருங்க. அந்த மாரி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிளஸ் வெளியூர்ல இருந்து எல்லாம் இங்க வாங்கப்பான்னு சொல்லிட்டு, இங்க எனக்கு பிசினஸ் ஆகலாட்டி பரவாயில்லடா. எனக்கு வந்து நான் வெளியிடத்துல பார்த்துக்கிறேன்டா சொல்லிட்டு, சைனா ஆளுங்க இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இப்ப இதோட முக்கியமான விஷயம். என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த இந்தியாலாம் அடி வாங்குது அதெல்லாம் ஒரு பக்கம். அதெல்லாம் ஒரு சைட்ல வைப்போம். எப்படி நான் போக போக சொல்றேன். இதனால இந்த அமெரிக்காக்கே பெரிய ஆப்பு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவோட உயிர் நாடின்னே சொல்லலாம். உயிர் நாடியே சைனாக்காரங்கள்ட்ட இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஃபோன் கீஃபோன்லாம் இல்ல. அதெல்லாம் அவரு டாக்ஸ் போடுறாரு. அதெல்லாம் செகண்டரி. என்ன உயிர் நாடின்னா, அமெரிக்கா வந்து சைனாக்காரங்கள்ட்ட இவங்களோட பாண்ட அடகு வச்சு, ஒரு பொருள அடகு வச்சுன்னு வச்சுக்கோங்க. பாண்டுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்றேன் நானு. ஒரு பொருள அடகு வச்சு கடன் வாங்கியிருக்காய்ங்க. எவ்வளோ கடன் வாங்கியிருக்காய்ங்க? ஒரு 100 பில்லியனு, 100, 200 பில்லியனு, பில்லியனுங்க. 100, 200 பில்லியனு அந்த அளவு இல்ல. கிட்டத்தட்ட $800 பில்லியன் அரவுண்ட் நியர்லி $800 பில்லியன். 782 என்னமோ இருக்குது. கிட்டத்தட்ட $800 பில்லியன் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. எத வச்சு? அமெரிக்காவோட பாண்ட்ஸ வச்சு, ட்ரெஷரி பாண்ட்ஸ வச்சு கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப கடன் வாங்கிட்டு இப்ப கடன் வாங்குனா என்ன பண்ணுவாய்ங்க? வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் குடுத்துட்டு இருப்பாங்க. அது குடுத்துக்கிட்டு இருக்கிறாய்ங்க. இப்ப இந்த பாண்ட்லாம் யார்கிட்ட இருக்கு? அமெரிக்காவோட பாண்டெல்லாம் சைனாக்காரன்ட்ட இருக்கிறதா? இப்ப இந்த சைனாக்காரங்க ஏதாச்சும் திடீர்னு அமெரிக்காவோட பாண்டெல்லாம் மார்க்கெட்ல வித்துப்புட்டாய்ங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப வந்து ஒரு எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, 800 பில்லியன் அத விட்டுருங்க பெரிய அமௌண்ட். சின்னதா ஒரு கணக்கு எடுத்துக்குவோம். ஒரு ரூ. 10,000 வந்து கடன் குடுத்துருக்குது. இந்த அமெரிக்காக்கு ரூ. 10,000 குடுத்து இந்த பாண்ட் வேல்யூ வாங்கி வச்சிருக்காய்ங்க சைனாக்காரங்க. இப்ப அந்த ரூ. 10,000 உள்ள பாண்ட் வேல்யூவ வந்து மார்க்கெட்ல வித்துப்புட்டாய்ங்க. தரங்க காசு வேணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல வித்துப்புட்டாய்ங்க. எவ்வளோக்கு விக்கிறாய்ங்க? ரூ. 100 கம்மி பண்ணி ரூ. 900க்கு விக்கிறாங்க. இல்ல ரூ. 1000 கம்மி பண்ணி 900க்கு விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரூ. 9,000க்கு விக்கிறாய்ங்க. 9,000க்கு வித்த உடனே இப்ப அவனுங்களுக்கு இமிடியேட்டா அந்த ஒரு ரூ. 1,000 அவங்களுக்கு லாஸ் தான். சைனாக்காரங்களுக்கு லாஸ் தான். லாஸ் இல்லன்னு இல்ல. ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும்ல அமெரிக்கால இருந்து, அந்த இன்ட்ரெஸ்ட் நிக்க போறதில்ல. அந்த ரூ. 10,000க்கு எவ்வளோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருமோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் இவனுக்கு வந்துட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட்ல எதுவும் இல்ல. அதே மாரி அந்த 10,000 குடுக்க தான் போறாய்ங்க வாபஸு. அதனால அந்த லாங் டெர்ம்ல பார்த்தா சைனாக்கு அந்த அளவுக்கு லாஸ் கிடையாது. ஆனா இமிடியேட்டா சின்ன லாஸ் இருக்குது. சரிங்களா? இதனால அமெரிக்காவுக்கு தான் சரியான அடி விழுக போகுது. என்ன மாரி அடி விழுக போகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் உங்களுக்கு சொல்றது புரிய வைக்கிறதுன்னா, சிம்பிளுங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனியோட ஷேர் நம்ம வாங்கியிருப்போம். வாங்கிட்டு சரமாரியா திருப்பி டக்கு டக்குன்னு விக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயோ! இந்த கம்பெனி சரியில்லப்பான்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாம் விக்க ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாருமே ஷேர வித்துப்புட்டா கம்பெனி காசுக்கு எங்க போகும்? கம்பெனி திவாலாக கூடும். அதே மாரி தான் இப்ப இவங்களோட ஷேர் இத வந்து பாண்ட வந்து கம்மி விலைக்கு சைனாக்காரங்க வித்துப்புட்டாங்கன்னா, அமெரிக்கா மேல இருக்கிற மதிப்பு, அமெரிக்கா பாண்டுக்கு மேல இருக்கிற மதிப்பு, வேல்யூ இறங்கிரும். இதனால திருப்பி நாளைக்கு இன்னொருத்தன் எதனா கடன் குடுக்க வரான்னு வச்சுக்கங்க. இமிடியேட்டா அமெரிக்காவுக்கும் எதுவும் பிரச்சனை வராது. சரி ரைட்டு. இப்ப ஃபியூச்சர்ல வந்து இவனுங்க எதனா கடன் குடுக்க வராய்ங்க. அது ஒண்ணு வச்சுக்கலாம். இப்ப $800 பில்லியன் வந்து உடனே அமெரிக்காவும் குடுக்க முடியாது. இப்ப வந்து எங்கேயாச்சும் கடன் தான் வாங்கி குடுக்கணும். அப்படி கடன் வாங்கி குடுக்கிறதா இருந்துச்சுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப வந்து ஒரு ரூ. 10,000 யார்ட்டயாச்சும் கடன் வாங்கியிருக்கீங்க நீங்க. யாராச்சும் ஒரு லெண்டர்ட்ட, ஃபினான்சியர்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்க. இப்ப வந்து அந்த ஃபினான்சியர் வந்து உங்கள்ட்ட வந்து "எப்பா பணத்த குடுறா" அப்படின்னு கேட்கறாப்ல. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்கள்ட்ட பணம் இல்ல. பணம் இல்லாத காரணத்த என்ன பண்ணுவீங்க? இன்னொரு ஃபினான்சியர்ட்ட போய் தேடி போய் அந்த 10,000 வாங்கி இந்த ஃபினான்சியருக்கு குடுப்பீங்க. அந்த ஃபினான்சர் இன்கேஸ் இந்த ஃபினான்சர்ட்ட நீங்க காசு வாங்குறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவன் என்ன பண்ணுவான்? ஐயோ! நான் காசு குடுக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு பேக் அடிப்பான். இதே மாரி எல்லா ஃபினான்சரும் பேக் அடிச்சாங்கன்னா, இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்காது. பிரச்சனை ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை. அது அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஃபினான்சியர் எதனா வந்து குடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ரிஸ்க் எடுத்து குடுக்குறான். குடுக்கும்போது என்ன பண்ணுவான்? ஒரு டிமாண்ட் வைப்பான்.
அங்க 10% வாங்கியிருக்கிற இது வட்டிக்கு, நான் 20%பா அப்படின்னு சொல்லுவான். அதே மாரி தாங்க இங்கேயும் நடக்கும். இப்போ வந்து அமெரிக்கா காசு குடுக்குறேன், யாராச்சும் ரிஸ்க் எடுத்து குடுக்குறதா இருந்தா கூட, 10% நீ என் கடன் வாங்கியிருந்தன்னா, நான் 15% வாங்குனா வாங்கு, வாங்காட்டி போ அப்படின்னு சொல்லுவாய்ங்க. இப்ப ஆனா ஆக்சுவலா லோக்கல் ஃபினான்சியர் மாரிலாம் இந்த சைனாக்காரங்க காச குடுத்த காச வந்து திருப்பி கேட்க முடியாது. உடனே கேட்க முடியாது. எதனாலனா, இவங்க வந்து ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பாண்ட குடுக்கும்போதும் சரி, இவங்க கடன வாங்கும்போதும் சரி, ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. இத்தன வருஷம் கழிச்சு தான்பா இந்த கடன நானு திருப்பி குடுப்பேன். இத்தன வருஷத்துல நான் இன்ட்ரெஸ்ட் குடுப்பேன்னு சொல்லி ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அதனால இமிடியேட்டா இவங்கனால திருப்பி காச கேட்க முடியாது. இத வந்து நான் வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா எடிட்டிங் பண்ணும்போது அந்த கிளிப் வந்து டெலீட் ஆயி போச்சு. அதனால தான் இந்த ஷார்ட் கிளிப் நடுவுல ஆட் பண்ணியிருக்கேன். அமெரிக்கா அதுக்கப்புறம் வீழ்ந்துரும். எக்கனாமியா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது? அ சைனாவ இவங்க அடிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அந்த அணுகுண்டு வந்து இவங்க மேலேயே விழுந்து, இவங்களே மொத்தமா காலியாயிருவாங்க. இந்த நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, இதனால குளோபல் எக்கனாமியே அதிரப்போகுது. குளோபல் எக்கனாமி அதிருச்சுன்னா, நம்மளுக்கும் அடி விழுகுது. எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்றாய்ங்க? இது மாரி ஐடி ப்ராஜெக்ட், ஐடி கம்பெனி நெறையா வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்க குடுக்குறாய்ங்க? நம்ம இந்தியாவுக்கு அவுட் சோர்சிங் பண்ணிட்டு நம்ம இந்தியாக்காரங்க குடுக்குறாங்க. இங்க எக்கனாமி அடி வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க ப்ராஜெக்ட் வரப்போறதில்ல. சரிங்களா? அப்படின்னா, அவிங்க ரோட்டுக்கு வந்தா என்ன? நம்ம ரோட்டுக்கு வந்தா என்ன? அவிங்க ரோட்டுக்கு வந்துட்டா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் குடுக்க மாட்டாய்ங்க. நம்மளுக்கு ப்ராஜெக்ட் இல்லாதனால நம்ம கம்பெனிய மூடிட்டு நம்மளும் ரோட்டுக்கு வர வேண்டியதுதான். இப்படிதான் ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் லிங்க் ஆயி இந்த குளோபல் எக்கனாமி வந்து அடி வாங்கும். ஆனா, இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்ன பிளஸ் பாயிண்ட்னா, இந்த மேனுஃபேக்சர் யூனிட் இந்த பேக்ஸா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், சின்ன சின்ன மேனுஃபேக்சர் யூனிட்ட என்ன பண்ணலாம்னா, இந்திய ஆளுக்க இங்க ஆரம்பிச்சு நம்ம வந்து வேற நாடுகளுக்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். வேற நாடுனா முக்கியமான இந்த அமெரிக்காக்கு. அமெரிக்காக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம நாட்டுல தயாரிச்சு. இதனால சின்னதா இப்ப இப்ப இமிடியேட்டா நம்ம வந்து சின்ன அளவுல ஒரு ப்ராஃபிட்ட பார்க்கலாம். சின்ன அளவுல குரோத்த பார்க்கலாம். ஆனா, நாளடைவுல இது நம்மளுக்கும் பேக் ஃபயர் ஆகும். என்ன ஆகப்போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாய்ங்க. 2 பேரும் அடிச்சுக்கிறனால கண்டிப்பா நம்மளுக்கு பாதிப்பு இருக்குது. இந்த படத்துல மாரி தான் 2 பெரிய ரவுடிங்க அடிச்சுக்கிறாய்ங்கன்னு வச்சுக்கங்க. தாதாங்க ரோட்ல அடிச்சுக்கிறாய்ங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்ல. இப்ப சுத்தி சுத்தி இருக்கிற அந்த கடைங்களா இருக்கட்டும், சின்ன சின்ன தள்ளு வண்டிகளா இருக்கட்டும், அதான் நம்ம நாடுங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப இன்கேஸு அவைங்க அடிச்சு நொறுக்குறாய்ங்க. அதனால நம்பளுக்கும் இந்த கடைக்கு பாதிப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாரி தான் நம்ம நாடும். இப்ப இவைங்க பெரிய நாடுகள அடிச்சுக்கிட்டா, 2 தாதாகளும் அடிச்சுக்கிட்டா, நம்ப சின்ன ஆளுங்களுக்குலாம் சின்ன சின்ன அடி விழுக தான் செய்யும். அத என்ன எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. தாபா இந்த இந்தியா மாரி டெவலப்பிங் கண்ட்ரிக்குலாம் சின்ன அடியும் வந்து பெரிய அடியா இதாயிருங்க, மாறி போயிருங்க. பெரிய அடியா தெரியும். பாவம் போக போக தான் தெரியும். ஓகே. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவ பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய்.